திமுக எம்பி வில்சன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மசோதாக்கள் 10 மசோதாக்கள் ஏற்றி அனுப்பப்பட்டு பல்வேறு காலகட்டங்களில் ஏற்றி அனுப்பி அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அட்வைஸ் பிரகாரம் இந்த வழக்கு தாக்கல் செய்தோம். அந்த 10 மசோதாக்கள் என்ன மசோதாக்கள் என்றால், பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் அவர் ஆளுநர் சான்சலராக இருக்கிறார். அந்த சான்சலர் என்ற பதவியில் உட்கார்ந்து கொண்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் உள்பட எல்லா நடவடிக்கைகளும் அவர் தடுத்துட்டு வந்தார். ஆகவே அந்த சான்சலர் பதவியில் நீடிக்கக்கூடாது, அவர் வெளியேற்றி அதற்கு பதிலாக மாநில அரசு அவங்க நாமினேட் பண்றவர்கள் சான்சலராக இருக்க வேண்டும் என்ற மசோதாக்கள், அந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி காலந்தாழ்த்தி வந்ததினால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ், அந்த ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ் கைதிகள் அவர்களுடைய ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ்க்காக அந்த ஃபைல்ஸ் அனுப்பப்பட்டு அந்த ஃபைலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம காலந்தாழ்த்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் உள்பட எந்த ஒரு ஃபைல் அனுப்பினாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததினால்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கிலே இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 10 மசோதாக்கள் 2023 வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி நிலவில் உள்ளதால் உச்சநீதிமன்றமே இதற்கு ஒப்புதல் அளித்து, ஆளுநர் கூட ஒப்புதல் அளிக்க தேவையில்லை, உச்சநீதிமன்றமே இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அந்த 10 மசோதாக்களும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும்படியாக உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் ஆளுநர்கள் எந்த ஒரு மசோதாக்கள் ஒரு அமைச்சரவை முதலமைச்சர் உள்பட அமைச்சரவை கூட்டம் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரகாரம் தான் நடந்து கொள்ள வேண்டும், அதை மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் எந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுநர் பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கலாம் என்று இந்த வழக்கில் கிளியரா சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஒரு 4-5 பிரிவுகளில் எங்கெல்லாம் ஜனாதிபதி ஒப்புதல் தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஒரு மசோதா ஒரு ஆளுநருக்கு வந்துவிட்டால் அந்த மசோதா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் எப்பெல்லாம் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு எடுக்கும் பட்சத்தில் 3 மாத காலத்தில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வழக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வழக்காகும், ஒரு தீர்ப்பாகும். இந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். எங்களுடைய முதலமைச்சர் இந்த வழக்கின் மூலம் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுடைய சுயாட்சியை நிலைநாட்டியிருக்கிறார். அந்த வழக்கின் மூலமாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இனிமேல் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம்
அவர்கள் வந்து செயல்பட்டு கவர்னர்கள் இடையூறாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு அணுகலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கார். இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே வந்து இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட். இனி வரும் காலங்களில் கவர்னர் காலந்தாழ்த்த முடியாது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னர் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும், பிலாசபரா இருக்கணும், கைடா இருக்கணும், ஒரு அட்வைசரா இருக்கணும். நீங்க ரோட் பிளாக்ஸ் போடுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து தமிழக கவர்னருக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அத்தனை கவர்னர்களுக்கும் இது பொருந்தும். சார், இப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேந்தரா வந்து கவர்னர் இருக்கிறார். இப்போ இந்த தீர்ப்பின் மூலமா தமிழ்நாடு அரசு நேரடியாக வேந்தர்கள் நியமிக்குமா அல்லது முதலமைச்சரே வேந்தரா இருப்பார்? இந்த 10 பில்ஸ்ல கவர்னர் வந்து சான்சலரா இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில வந்து அவரை ரிமூவ் பண்றதுக்காக தான் இது வந்து ஏற்றப்பட்டது. இந்த பில்ஸ் வந்து இனி தீர்ப்பின் பிரகாரம் கவர்னர் டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்ததால் இன்றிலிருந்து அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். நீங்க அந்த பில்ஸ்ல வந்து யாரை குறிப்பிட்டிருக்காங்களோ, தமிழ்நாடு அரசு நாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த சான்சலரா இருப்பாங்க. இன்னைய தேதியில இன்னைக்கு வந்து அது அட்டார்னி ஜெனரல் நீதிமன்றத்தில் சொன்னாரு. ஆனா வந்து தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது. இதுமேல் வந்து நடவடிக்கை வந்து அவங்க என்ன போட்டாலும் பெட்டிஷன் போட்டாலும் அதை எதிர்த்து நாங்க வாதாடுவோம். இல்ல, அந்த நீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இந்த வழக்குல ஒரு கவர்னர் சட்டத்திற்கு எதிராக வந்து இல்ல ஒரு அமைச்சரையுடைய அட்வைஸ்க்கு எதிராக அவர் வந்து ஒப்புதல் வந்து நிறுத்தி வைத்தால் அவருக்கு 3 வழிதான் உள்ளது. அதை வந்து நிறுத்தி வைத்து அவர் வந்து மறுபடியும் அதை வந்து சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். ஒன்று அவர் வந்து பில்லை பாஸ் பண்ணலாம், இல்ல அந்த பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். மூன்றாவது வந்து அவர் வித்தல்னும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சட்டசபைக்கு வந்துவிடும். சட்டசபை 2வது தடவையாக அதை ஏற்றி அனுப்பும் போது கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் கிடையாது. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி.கே. பவித்ராவுடைய வழக்கை வந்து அதை வந்து தவறான ஜட்மெண்ட்னு சொல்லி அதை ஓவர் ரூல் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வது தடவையாக ஒரு சட்டசபை ஒரு அதே மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் இல்லை, அவர் நிச்சயமாக அதுக்கு அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து ஒரு கவர்னர் வந்து பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்னா முதன்முறையாக அவருக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த ஆப்ஷனை உபயோகப்படுத்தி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அது ஜனாதிபதிக்கு அனுப்புறது வந்து அவர் கூட ஒரு ரைட் கிடையாது. அதை கூட அவங்க வந்து வரையறைச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலனா, ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடிய மசோதாக்கள், அது போன்ற மசோதாக்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃபெக்ட் ஆகிற ஒரு மசோதாக்கள், அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பும் 2வது தடையா நீங்க வந்து வரும்போதோ இல்ல முதல் தடையா வரும்போதோ நீங்க அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. அந்த டெஃபினிஷன்ல வராது இல்லையா சார் நம்ம நீட் எக்ஸம்ஷன் பில்? நீட் எக்ஸம்ஷன் பில் வந்து ஒரு ஜனாதிபதி வந்து அவங்க வந்து வித்தல் பண்ணி அதற்கு வந்து ஒப்புதல் அளிக்காதனால இந்த ஜட்மெண்ட் பிரகாரம் அதை நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீட் சம்பந்தமா சொல்லலனாலும் இவங்க லே பண்ணிருக்க அந்த ரூலிங்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த நீட் மசோதா ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்ததை கூட நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜட்மெண்ட்ல தெல்ல தெளிவாக ஒரு லா லே டவுன் பண்ணிருக்காங்க. அப்ப
இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருப்பி மூவ் பண்ணுமா சார் இந்த நீட் எக்ஸம்ஷன்? அது முதலமைச்சர் தான் முடிவு பண்ணும். நாளை மீட்டிங் சார். இந்த வக்ஃபு சட்டம் வந்து உச்சநீதிமன்றம் எந்த லெவலில் இருக்கு சார்? வழக்கு தொடர்ந்து இருக்கு இல்லையா? அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அட்வைஸ் பிரகாரம் அது நேத்திக்கே நாங்கள் தாக்கல் செய்து விட்டோம். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு விசாரணைக்கு வர வாய்ப்புகள் உள்ளது. என்னைக்கு வரும்னு தெரியல. உச்சநீதிமன்றம் தேதி என்ன சொல்றாங்களோ அதுக்கு பிரகாரம் வரும் அந்த வழக்கு. நன்றி, வணக்கம். ஆளுநர் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து சென்னையில் திமுக எம்பி வில்சன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.